அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ஸ்பெக்ட்ரல் ரேஞ்ச் என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் அப்படின்னா என்ன? இப்ப இருக்கிற எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் ஒரே டைப்ல தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. என்ன ஃப்ரீக்வன்சி என்ன வேவ் லென்த் அப்படிங்கறத பொறுத்து நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த கிளாசிபிகேஷன் என்ன, அதோடைய வேவ் லென்த் ரேஞ்ச் என்ன, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? கவனிங்க. இப்போ இந்த மெயின் கிளாசிபிகேஷன். இதுல இந்த சைட்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாம்டா என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. கரெக்டா? ஸோ வேவ் லென்த் வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. போக போக கடைசியில காமா ரேஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப ரஃபா டயக்ராம் போடும்போது எப்படி இருக்கும்? இதுக்கு இவ்வளவு பெருசு இருக்கும் ரேடியோ வேவ்ஸ்ல. அப்ப கடைசியில இந்த காமா ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். வேவ் லென்த்ங்கிறது என்னது? ஒரு வேவ்ல ஆரம்பிச்சு ஒரு பீக்ல இன்னொரு பீக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஒரு வேவ் லென்த் சொல்லுவோமா? அப்ப இவ்வளவு பெருசா இருக்கிறது இதை விட சின்னதா போகும். நான் ரஃபா போடுறேன். ஓகேவா? அப்ப அது சேஞ்ச் ஆகிறது தான் வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த்ல இருந்து லோயஸ்ட் வேவ் லென்த். யாருக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ரேடியோ வேவ். ரேடியோ வேவுக்கு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்லயே ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறதுல லோயஸ்ட் வேவ் லென்த் எதுல இருக்கு அப்படின்னா காமா ரேஸ். காமா ரேஸுக்கு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல என்ன கம்மி? வேவ் லென்த் ரொம்ப 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 கம்மி. ரைட். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தா ரொம்ப சிம்பிள். ஞாபகம் வச்சுங்க. லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் அதிகமானா ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா என்ன ஆகும்? குறையும். ஏன்னா வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் மீடியத்திலையும் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்ப வேக்யூம்ல டிராவல் ஆகுதுன்னு வைங்களேன், வேக்யூம்ல வெலாசிட்டி மாறாது. எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமுக்கும் வெலாசிட்டி என்னது? சேம். v வந்து சேம் எல்லா இடத்துலயும் கிடையாது. ஃபார் அ பர்டிகுலர் மீடியம். இப்ப ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம், இல்ல வேக்யூம் எடுத்துக்கிட்டோம், வெற்றிடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒளியின் திசை வேகம் வந்து மாறாது. லைட்டுடைய ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்ப ஸ்பீடு மாறாதுன்னா மீதி ரெண்டு பேர் யாரு? c is equal to f lambda ஃபார்முலா இருக்குல்ல, c மாற மாட்டாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் மாறணும் இல்ல. எப்படி மாறுவாங்க? லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்ப ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? லாம்டா குறையும். லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும். இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும்போது என்ன ஆகும்னு சொன்னேன்? லாம்டா குறையுதுன்னு சொன்னா. ஆனா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும்போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10⁻7ல ஆரம்பிக்குதா ஹெர்ட்ஸ்ல? அப்படியே பாருங்க முடியும் போது எப்படி முடியுதுன்னு. 10⁻21 ஹெர்ட்ஸ். ஆக்சுவலா ஃப்ரீக்வன்சிக்கான ஜெனரல் ஐடியா தெரியுமில்ல? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது. அப்ப நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ஆரம்பிக்கிறது பாருங்க 10⁻7 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் தான் ரேடியோ ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிறதுல லீஸ்ட் ஃப்ரீக்வன்சி இதுதான். ஓகேவா? இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு அப்படின்னா காமா வேவுக்கு. அரௌண்ட் 10⁻21 அந்த ரேஞ்சுக்கு தாண்டியே நம்மளுக்கு என்ன இருக்கும்? காமா ரேஸ்க்கான ஃப்ரீக்வன்சி இருக்கும். கிளியரா? இப்போ ஆர்டர் பார்ப்போம். ஜென்ரலா ரேடியோ வேவ்ஸ் கிளாசிபிகேஷன் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேடியோ வேவ், அடுத்து மைக்ரோவேவ், அடுத்து இன்ஃப்ராரெட், அடுத்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல வர லைட், அடுத்து அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். மேக்சிமம் எப்படி படிப்பாங்க? நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த காமா ரேஸ்ல இருந்து கடைசியில ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் ஒரு ஆர்டர் வச்சு ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி காமா ரேஸ்ல இருந்து எக்ஸ்ரேஸ் வரைக்கும், சரி காமா ரேஸ்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணீங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சிருந்தாதான் ஒரு ஆர்டர் கேட்பாங்க, எதுக்கு வந்து கம்மியா இருக்கு எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப வேவ் லென்த்தை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோக்கு கம்மியா, ரேடியோ கம்மியா, இல்ல இன்ஃப்ராரெட் கம்மியா, அல்ட்ரா வயலட் கம்மியா அப்படிங்கிறது இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆர்டர் தெரியணும். ஓகேவா? ரைட். இப்ப மெயினா இன்னொன்று ரிப்பீட் பண்ற கவனிங்க. விசிபிள் லைட்டை மட்டும் கவனிப்போமே. திரும்பவும் சொல்றேன், ரேடியோ வேவ் இருக்கிறதுலே ஜாஸ்தி வேவ் லென்த், அடுத்து மைக்ரோவேவ், அடுத்து இன்ஃப்ராரெட், அடுத்து விசிபிள் லைட், அடுத்து அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, கடைசியா காமா ரே. கிளியரா? நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் போட்டு காமின்னு சொன்னேன்ல. இப்படி ஆரம்பிக்கிறது, இப்படியாவது 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 அப்படியே என்ன ஆகுது? வேவ் லென்த் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுதா? இதுதான் என்னது? சேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட அப்படியே ஆப்போசிட்டா போட்டாலும் சேமா தான் இருக்கும். விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தோட இது பாருங்க எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 400 நானோமீட்டர்ல இருந்து 750 நானோமீட்டர் தான் நம்மளுடைய விசிபிள் ஸ்பெக்ட்ரம். அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணுவாங்க? 400ல இருந்து 800 நானோமீட்டர்னு சொல்லுவாங்க. பட் அப்ராக்சிமேஷனா பார்க்கும்போது 400ல இருந்து 750 நானோமீட்டர் சொல்லிக்கலாம். விப்ஜியார் ஞாபகம் இருக்கா? விப்ஜியார், GYOR. வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் இருக்கிறதுல லீஸ்ட் வேவ் லென்த் விசிபிள் லைட்ல யாருக்கு அப்படின்னா யாருக்கு? வயலட்டுக்கு. இருக்கிறதுல ஹையஸ்ட் வேவ் லென்த் யாருக்கு அப்படின்னா ரெட்டுக்கு. அது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா 400ல ஸ்டார்ட் ஆகும்போது தோராயமா யார் இருப்பா? 400ல இருந்து 450 ரேஞ்ச் அப்படின்னா வயலட், இண்டிகோவும் இருக்கும். அடுத்து ப்ளூ, அடுத்து கிரீன், அடுத்து எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ரெட்டோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கும். 700ல இருந்து 750 ரேஞ்சில் இருக்கும். கிளியரா? சோ இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா குறுக்க ஆரஞ்சிஷ் ரெட்டா இருக்கும். ஆரஞ்சு இந்த இடத்துல ஃபுல்லா இருக்கும், இங்க ரெட் இருக்கும்.
இடையில ஒரு ஆரஞ்சு ரெட் கலந்த ஒரு லைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த வேவ்லென்த்குள்ளதான் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இருக்கிற கலர்ஸே இவ்வளவுதான். ஒரு ஒயிட் லைட் வந்து பிரிசம்ல பட்டு பிரியும் போதுதான் அது வண்ண பிரிகைன்னு சொல்லுவாங்க, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இப்போ லைட்டோட சாப்டர்ல அந்த சிலபஸ் எடுத்துட்டாங்க, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் ஒன்று கிடையாது. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஒயிட் லைட் தான் நம்மளுடைய விசிபிள் லைட். எல்லா கலர்ஸும் சேர்ந்த ஒரு சிங்கிள் கலர் என்னது, ஒயிட். ஆனா அந்த ஒயிட் லைட் வாட்டர் மாலிகுல்ல பட்டாலோ அல்லது பிரிசம்ல பட்டாலோ என்ன ஆகுது, கலர்ஸா ஸ்பிளிட் ஆகுது. வெவ்வேறு வேவ்லென்த்ல இருக்கிற குட்டி குட்டி கலர்ஸா என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. அதுதான் நம்ம வானவில்லா பாக்குறோம். மழை வெயில் அடிச்சு மழை பெய்யும் போது என்ன ஆகும், அந்த மழை துளிகள் வழியா அந்த ஒளி பாஸ் ஆகும் போது நம்மளுக்கு கலர் ஸ்பிளிட் ஆகுது, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் நடக்குது. அதுதான் ரெயின்போக்கான காரணம். அதுல என்ன கலர் இருக்கும், 7 கலர்ஸ் இருக்குமா, அந்த விப்ஜிஆர் தான் இங்க கொடுத்துருக்கோம். கிளியரா? இவ்வளவுதான் இந்த முக்கியமான சார்ட். நல்லா புரிஞ்சுங்க, 3 பாயிண்ட் முக்கியம். இருக்கிறதுல ஹையஸ்ட் யாரு, லோயஸ்ட் யாரு, வேவ்லென்த்தா இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வன்சியா இருந்தாலும் சரி. ஹையஸ்ட் வேவ்லென்த் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸுக்கு. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு இருக்கும் அப்படின்னா காமா ரேஸுக்கு. அப்படியே ஆப்போசிட்டா பேசுவோம். ஹையஸ்ட் மாற்றி சொல்லட்டுமா, லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரேடியோ வேவ்ஸ்க்கு. ஓகேவா, 10⁻⁷ ஆரம்பிக்குது. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு, காமா ரேஸுக்கு. இதே வேவ்லென்த்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வேவ்லென்த் காமா ரேஸ், லோயஸ்ட் யாரு, ரேடியோ வேவ்ஸ். கிளியரா? இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டா போதும். இதுல இருந்து டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னா இதோடைய சோர்சஸ்லாம் என்னன்னு செக் பண்ணி பாத்துங்க. பட் அது பெருசா கேட்கறது கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப மெர்குரி வேப்பர் லேம்ப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது விசிபிள் லைட்டோடைய ஒரு சோர்ஸ். கரெக்டா? மேக்னெட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்ரான் மேக்னெட்ரான் அப்படிங்கிறது எதோடைய சோர்ஸ் அப்படின்னா மைக்ரோவேவோடைய சோர்ஸ். ஓகேவா? இதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குல்ல, அதோடைய சோர்ஸ்ல இருந்து என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க, ரேடியோ ஆக்டிவ்னு வருது. அப்ப ரேடியோ வேவ்ஸா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் பாத்தீங்கன்னா காமா ரேஸ். நான் ஆல்பா பீட்டா காமா ரேஸ் படிக்கும்போது நியூக்ளியஸ்ல, சோ அந்த காமா ரேஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ்ல இருந்து லீக் ஆகக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான சோர்ஸுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா பார்த்து வச்சுங்க. மற்றபடி இந்த சாப்டர்ல நம்ம மற்ற தெளிவா பார்த்துட்டோம், சம்ஸும் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் தெளிவாயிடும். ஓகேவா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.